2026ஆம் ஆண்டுக்கான புதிய மாற்றங்கள் என்னென்ன என்று சொன்னால், அதாவது இப்படி சில மாற்றங்கள் அந்த மாற்றங்களை உங்களுக்கு அதில் அறிய தெரியல கேட்டிருந்தாரு. அதனுடைய முதலாவது விடயம் என்ன சொன்னால், 2026ஆம் ஆண்டுக்கான அந்த ஆஃபா ரெண்ட், அந்த ரெண்டைக்கு அவர்களுக்கு 13 மாத சம்பளம் கொடுப்படம் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அதை பற்றியான ஒரு விளக்கம் தான் இங்கே கேட்கிறோம். அந்த கொடுப்படவு முதலாக எப்ப இது நடைபெறும் என்றதான் இந்த கேள்வி. மார்ச் மாதம் 2024 இதுக்குரிய வாக்கெடுப்பு எடுத்திருந்தவங்க 13வது மாத ரெண்ட்டை கிடைக்குமா இல்லையாண்டு அதுக்கு ஓம் என்ற இது மக்களால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. அது வார வருடம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் முறையாக இந்த 13 மாத ரெண்ட்டை பே பண்ணப்பட போகுது. ஓகே, ஒரு நல்ல ஒரு விடயம் இது. பல பேர் பல மக்கள் எங்களை கேட்டிருந்தார்கள், இந்த ரெண்டு எப்போ வரும் அது வரும்னு சொல்லி. இப்போ இந்த முதலாவது சாலமன் முதலாவது கொடுப்பன வரும் என்று நீங்கள் பார்க்கலாம். அடுத்த சுவிஸ் ஐடி நான் ஏற்கனவே எங்களோட இன்ஃபோவில் போய் சொல்லிக்கிறோம். சுவிஸ் ஐடி வருகின்றது, என்னென்ன மாற்றம் கூட வர்றதை நீங்கள் எங்கள் இன்ஃபோவில் பார்க்கலாம். அதே திருப்பி இருக்கா அந்த ஐடி புதிய நவீன முறையில் வரும். இந்த ஐடி இது எப்போ இந்த ஐடி முதல் முறையாக இங்கே அறிமுகப்படுத்த போகிறார். வார வருடம் டிசம்பர் மூட்டம் இந்த புதிய சிஸ்டம் அமுல்படுத்தப்பட போகுது. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு விரும்பினால் மட்டும் நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் ஐடியை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் இப்போ இருக்க மாதிரியே தொடர்ந்து உங்களோட நார்மல் ஐடி கார்டும் பாஸ்போர்ட்டும் ரினியூவல் பண்ணலாம். வார வருஷம் டிசம்பருக்கு பிறகு எலக்ட்ரானிக் ஐடியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் என்ன உங்களுக்கு நன்மைகள் இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு ஆன்லைன் மூலம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறீங்கன்னு சொன்னால் வருங்காலத்தில் நீங்கள் எலக்ட்ரானிக்காக ஐடி வச்சிருக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஃபோனில் பதிஞ்சு வச்சுருந்தா நீங்கள் யூரோப் கண்ட்ரியில் இப்போ ஸ்விஸ் பாஸ்போர்ட் இருக்கிறவர்களுக்கு யூரோப் கண்ட்ரியில் போய்க்க நீங்கள் ஐடி கொண்டு போக இல்லைன்னா ஃபோன்லேயே வச்சுருக்கிற ஐடியும் காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு இப்போ எல்லாம் வாலெட் எல்லாமே எலக்ட்ரானிக் வாலெட், இப்போ கிரெடிட் கார்டு, பேங்க் கார்டு எல்லாமே ஃபோனில் வரும் பட்சத்தில் நீங்கள் ஒரு பர்ஸ் ஐடி கார்டு கொண்டு போக வேண்டிய எல்லாமே இருக்கலாம். இதுவும் நீங்கள் ஃபோனில் ஏற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோன்லேயே எல்லா விதமான இதுவும் இருக்கிறதுக்கு தான் இந்த எலக்ட்ரானிக் ஐடியை கொண்டு வந்திருக்காங்க. உண்மையில ஒரு நல்ல விடயம். ஓகே, ஏற்கனவே இதில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு விடயம். அடுத்தா என்னென்னு சொன்னால்,